நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியுடைய விக்கெட் கீப்பரான பார்த்திவ் பட்டேல், இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய புதிய விக்கெட் கீப்பரான டிகாக், இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திவ் பட்டேலை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் 3 சீசன் 2008, 2009, 2010 3 சீசன்லையுமே சிஎஸ்கே அணியில் வந்து விளையாண்டார். 2011 கொச்சி அணியில் விளையாண்டார். 2012 டெக்கான் சார்ஜர்ஸ் அணியில் விளையாண்டார். 2013 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் தான் விளையாண்டார். 2014 ஆர்சிபி அணியில் விளையாண்டார். 2015 மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாண்டார். 16 மற்றும் 17 அந்த 2 வருஷமும் மும்பையில் தான் இருந்தார். 2018 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து திரும்ப வந்து பார்த்திவ் பட்டேலை ஏலத்தில் வாங்கினாங்க. இப்போ 2019 ஆர்சிபி அணியில் தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திவ் பட்டேல் வந்து எல்லா சீசன்லையும் விளையாண்டுருக்காரு. 126 போட்டியில் விளையாண்டு 2504 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 81 ரன்கள். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 22.15, 11 முறை வந்து 50 அடிச்சிருக்காரு. பார்த்திவ் பட்டேல் வந்து இந்திய அணியில் வந்து மிகச்சிறந்த ஒரு வீரர் அப்படிங்கிறதுல சந்தேகமே வந்து கிடையாது. ஆனால் எந்த ஒரு அணியுமே வந்து அவருக்கான வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சீசனில் சரியாக விளையாடலை அப்படிங்கிறதுக்காக அடுத்த சீசனில் வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு விக்கெட் கீப்பருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிஎஸ்கே அணியில் வந்து தலை தோனி இருக்கிறதுனால வந்து இவருக்கு வந்து விக்கெட் கீப்பிங் வாய்ப்பு வந்து ஆரம்பத்திலேருந்தே கிடைக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு அணியும் வந்து பார்த்திவ் பட்டேலை ஓரங்கட்டின காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய திறமை வந்து வெளிக்காட்டாமே வந்து போயிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ இன்னொரு புறம் டிகாக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிகாக் வந்து 2013 2019 வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2013 வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தான் டிகாக ஏலத்தில் எடுத்தாங்க. 2014 டெல்லி அணி வாங்கினாங்க. 2015, 16 மற்றும் 17 இந்த 3 வருஷமும் வந்து டெல்லியில் தான் வந்து இருந்தார். 2018 வந்து ஆர்சிபி அணி வந்து டிகாக வாங்குறாங்க. 2,80,00,000 ரூபாய் கொடுத்து ஆர்சிபி அணி வந்து வாங்குறாங்க. அதன் பிறகு ஆர்சிபி அணி அவர் வந்து இப்போ வந்து ஏலத்தில் விட்டு ட்ரேட் முறையில் வந்து மும்பை கிட்ட விட்டுட்டாங்க. இப்போ வந்து 2019 பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக டிகாக் வந்து விளையாண்டுட்டு வராரு. டிகாக் வந்து இது வரைக்கும் 35 போட்டியில் விளையாண்டு 954 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 108. ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 28.05, 650 அடிச்சிருக்காரு, 100 அடிச்சிருக்காரு. பார்த்திவ் பட்டேலுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக கொடுக்கல. அதே சமயம் கொடுத்த வாய்ப்பையும் வந்து பெரிய அளவில் அவர் வந்து பயன்படுத்திக்கல. இன்னொரு புறம் டிகாக் வந்து கம்மியான போட்டிகளை விளையாண்டாலுமே இப்போ வந்து ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு வீரர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு வீரர். ஸோ வந்து ஆவரேஜ் வைஸ் வந்து பார்க்கும்போது பார்த்திவ் பட்டேலை விட டிகாக் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த ஒரு பிளேயராக வந்து இருந்திருக்காரு. கம்மியான சீசனில் விளையாண்டுருந்தாலுமே அந்த சீசனில் வந்து அதிகமான ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. பார்த்திவ் பட்டேல் மற்றும் டிகாக் இவங்க 2 பேரில் வந்து சிறந்த வீரர் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.